வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப சுவையான எளிமையான முட்டை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 6 பல் பூண்டு நசுக்கி எடுத்திருக்கேன், மெலிதாக நறுக்கிய தக்காளி, கருவேப்பிலை, கடுகு கூட உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறோம், மஞ்சள் தூள், வெந்தயம், சிறிதளவு மிளகு. இதெல்லாம் தான் நமக்கு தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சு அதில் முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அப்படின்னு சொன்னால், கூடவே நான் சூரியகாந்தி எண்ணெயும் 1 குழிக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நல்லெண்ணெய் ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா லேசான ஒரு கார்ப்பு தன்மை தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம கடலை எண்ணெயோ இல்லைன்னா கொஞ்சம் சூரியகாந்தி எண்ணெயோ சேர்த்துக்கிட்டோம்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தமாக ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு முதல்ல போட்டுடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சிறிதளவு வெந்தயம், ஒரு 6 மிளகு, 6லேருந்து 7 மிளகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தோட மனம் இந்த காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 இல்லைனா 3 வெங்காயம், எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை உறுப்பினர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வரணும். நல்ல இளஞ்சிவப்பு நிறமாக வந்த பிறகு தான் நம்ம தக்காளி இதில் சேர்க்கணும். எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவு இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் அசைவ பிரியர்களுக்கு இந்த குழம்பு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வேறு எதுவும் செய்ய முடியல, வீட்டில் முட்டை இருக்குன்னா நீங்கள் இதை செஞ்சால் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அவ்வளவு நல்லாயிருக்கும். அதுவும் முட்டையில் ஏகப்பட்ட புரத சத்து இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மெலிதாக நறுக்கிய தக்காளியை கைகளால் பிசைந்து போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். இந்த தக்காளியும் நல்ல குழைய நீங்கள் பொறுமையாக வதக்கணும். இளந்தீயில் வச்சு வதக்குங்க. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா குழஞ்சி வரணும். இது நல்லா வதங்கின பிறகு மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம எப்படி வேணால் செய்யலாம். முட்டை தோசையாக செய்யலாம், பல முட்டை புட்டு செய்யலாம், முட்டையை வச்சு வேக வச்சு வறுத்து விதவிதமாக செய்யலாம். ஆனால் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு உங்கள் உணவில் கட்டாயமாக இருக்கும். தக்காளி நல்ல குழைய வெந்த பிறகு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்க. நான் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு தேக்கரண்டியில், சிறிய தேக்கரண்டி தான், 1 தேக்கரண்டி சேர்க்குறேன். தனியாத்தூள் 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். சாதாரணமாக 1க்கு 1 நம்ம சேர்ப்போம். இல்லை இது காரம் அதிகமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மிளகாய் தனியா கலந்த தூளை சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் போடும் பொழுது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் குழந்தைகள் சாப்பிட்றது. நீங்கள் மிளகாய் தனியா கலந்த தூளும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே சுவையாக இருக்கும்னு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் அதிகமாகவும் தனியாத்தூள் கொஞ்சம் குறைச்சும் சேர்த்துருக்கேன். நல்லா அது வதங்கணும். அந்த மிளகாய் தனியாத்தூளும் ஒரு 3 நிமிடம் நல்லா வதங்கின பிறகு முதல்ல நம்ம தண்ணியை சேர்த்து கொதிக்க வைப்போம். கொஞ்சம் ஒரு 5-7 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு புளி கரைசல் இந்த ஒரு கிண்ணத்தில் 3/4 நான் சேர்க்குறேன். அதாவது ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. புளி குழம்பாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப புளிப்பு சேர்த்திங்கன்னா அது ரொம்ப புளிப்பு குழம்பு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி பூண்டு நிறைய சேர்த்தாலும் பூண்டு குழம்பு மாதிரி ஆகிடும். இது முட்டை குழம்பாக இருக்கணும்னா எல்லாமே அளவாக நீங்கள் பார்த்து சேர்க்கணும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். இந்த தொக்கு மாதிரி ஒரு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் இதை கொதிக்க வச்சு எண்ணெய் நல்லா மேலே வரணும். பாருங்கள், ஒரு தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இந்த முட்டையை அப்படியே உடைச்சி இதில் நம்ம ஊற்ற போகிறோம். முட்டை உடைச்சி ஊற்றும் பொழுது ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஏன்னா அந்த ஓடெல்லாம் அதில் விழாமல் பார்த்துக்கோங்க. முட்டையை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு செய்யுங்க. அது எங்கெங்கிருந்தோ வருது நமக்கு, அதில் தூசெல்லாம் படிஞ்சிருக்கும். 3 முட்டைனா ஒரு 4 முட்டை சேர்த்துட்டேன் நான். இந்த காரக்குழம்புக்கு சரியாக போகும். இன்னுமே ஒரு முட்டை நான் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிடம் மூடி வச்சிடணும். திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கும். கிளறாதீங்க. கிளறினீங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அப்படியே வேகட்டும். வெந்து அதுவே பிரிஞ்சு வரும். வெள்ளை கரு அந்த மஞ்சள் கரு தனியாக, வெள்ளை தனியாக வரும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் அணைச்சிடலாம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.